அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நீண்ட இடைவெளிக்கு பின் உங்கள் இக்பால் பாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 40 to 50 பேர் அருமையான சூப்பரான 0 சம்பல் சிக்கன் பிரியாணி எப்படி மெத்தட்னு பாருங்கள். வாங்க போவோம். கொஞ்சம் சோம்பு, ஸ்டார்னிஸ் 2 ஸ்டார்னிஸ்ஸு, கொஞ்சம் கல்பாசி. ஏன் இது போடுறோம்னா பிரியாணி ஸ்மெல்லில் போடுறதுனால போடுறோம். அது போட்டு லேசாக ஃப்ரை ஆனோண்டா கொஞ்சோண்டு வெங்காயம் போடுறோம், ஆனியன் போடுறோம், பச்சை மிளகா போட்டுக்கிறோம், ஒரு 4 பச்சை மிளகா. இப்போ நமக்கு புதினா மல்லி போடுறோம். புதினா 200, மல்லி 200 போடுறோம். இதை ஒரு வதக்காம உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 1/2 கிலோ இஞ்சி 1/2 கிலோ போடுறோம். பூண்டு ஒரு 3/4 கிலோ பூண்டு. சின்ன வெங்காயம் ஒரு 3/4 கிலோ போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வர லைட்டாக கிளறும். பட்டை கிராம்பு இதை பாருங்க. இப்போ இஞ்சி போடு பட்டை வாடை போயிட்டு இப்போ நமக்கு 25 கிராம் மிளகாத்தூள், 25 சோம்பு, 25 சீரகம், 100 கிராம் மல்லித்தூள் சேர்க்குறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து ஒரு 20 கிராம். தக்காளி ஒரு 2 கிலோ தக்காளி. தயிர் ஒரு 1/4 லிட்டர் தயிர் போடுறோம். அதில் கோழி இப்போ 6 கிலோ அரிசிக்கு 6 கிலோ சிக்கன் போடுறோம். நம்ம பாருங்க, மசாலா கொஞ்சம் கபுரை வர அப்படியே லைட்டாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிண்டுறோம். அப்படிங்கும்போது இதில் உள்ள உங்களுக்கு தயிர், உப்பு, மசாலா பொடி இருக்குல்ல, எல்லாம் போட்டு மேலே எல்லாமே சேர்ந்துடும். இஞ்சி பூண்டு எல்லாமே உங்களுக்கு. அதுக்கு பின்னாடி நமக்கு சிக்கன் 10 நிமிஷம் மசாலா பிடிச்சிருச்சு. இப்போ நமக்கு கரெக்டாக 6 கிலோக்கு 6 படி தண்ணி ஊற்றுறோம். லேசாக ஒரு கொதி வரும்போது ஊறின ரைஸை போடுறோம். அதாவது 20 நிமிஷம் ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசி போட்டுருவோம். லெமன் 6 கிலோ ரைஸ் பிரியாணிக்கு 6 எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடுறோம். இப்போ கொதி வந்துருச்சு. சிக்கன் ஒரு 3/4 வேக்காடு வெந்திருக்கும். இது பாருங்க, 6 கிலோ அரிசி 20 நிமிஷம் ஊற வச்ச பின்னாடி இப்போ நமக்கு அதில் என்ன பண்ணுறோம், போட்டுறோம். போட்ட உடனே கிண்டணுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பாருங்க, தண்ணி வத்திருச்சு. இதுக்கு மேலே நம்ம தீ எரிக்கக்கூடாது, சிம்மில் வைக்கணுங்க. சிம்மில் வச்சுட்டு தம் போட போகிறோங்க. வாழை இலை போட போகிறோம். மேலே போட்டு கரெக்டாக ஒரு 20 to 25 நிமிஷம் கரெக்டாக தம் போட்டு எடுத்துடுவோம். ஆவியை வெளியில் விடாமல் தம்ம போட்டுருவோங்க.
பண்ணல்வா பண்ணியிருக்கோம். அதை தூக்கி மேலே வச்சுருவோம். ஏன்னா ஆடி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காண்டி கரெக்டாக 20 to 25 நிமிஷம் அப்புறம் பார்ப்போம். தம் உடைச்சிருவோம். இப்போ கரெக்டாக 25 நிமிஷம் ஆச்சு. பாருங்க, தண்ணி தேங்கி இருந்தால் இந்த வாழை இலையோட தூக்கி என்ன செய்யணும்னா தண்ணி உள்ளே விழுகாமல் கீழே போட்டணும். அப்படி அவ்வளோதான். சூப்பராக ஆயிடுச்சுங்க பிரியாணி. இந்த பாருங்க, அதாவது 6 கிலோ பிரியாணி 40 to 50 பேர் சாப்பிட்லாம். தரமான பிரியாணி, சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே எச்சி ஊறுதா? ரைட், இதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்களும் செஞ்சுக்கோங்க. ஹலோ மை ஃப்ரெண்ட், வீடியோ பார்த்தீங்களா? இதே மாதிரி செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க தாராளமாக. இல்லாட்டி எங்கிட்ட ஆர்டர் கொடுங்க, சிறப்பாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த சூப்பர் வீடியோ சந்திக்கும் உங்கள் இக்பால் பாய். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.